ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் இது இல்லாமல் நம்மளோட மீல்ஸே கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், எல்லா சாதத்துக்கும் சாம்பார் சாதம், ரச சாதம், செம்மையான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு 2 உருளைக்கிழங்கு தான் எடுக்கணும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணியில் சேர்க்கலைன்னா மேலால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கோட்டிங் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நறுக்கினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உருளைக்கிழங்கு வந்து ஹார்ட் ஷேப்லேயே இருந்துச்சு. இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்னதாக ஒரு ஸ்கொயர் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசாக நறுக்குனிங்கன்னா ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக வரும். ஓரளவுக்கு தடிமனாக நறுக்குனிங்கன்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதை நல்லா கையால் பெசரி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலே இருக்க ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு வந்து இந்த தண்ணியில் வந்துடும். ரொம்ப நேரம் தேவையில்லை, மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்குள்ளே போதும். உடனே எடுத்து டக்குன்னு வடிகட்டிடலாம். கொஞ்சம் அதிகமாக டைம் வச்சுருந்தீங்கனாலும் உருளைக்கிழங்கு வெந்துடும். கடைசியில் வந்து சொதன்னு ஆயிரும் வறுவல் வந்து. அதனால் 30 செகண்ட் போதும். தண்ணி வடித்ததுக்கப்புறமா உடனே வந்து நார்மல் பைப் வாட்டர்லேயே சேர்த்துருங்க. அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் இருந்தாலும் ஓகே தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போதைக்கும் நல்லா தண்ணி வந்து வெள்ளையாக இருக்கும். இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ஓரளவுக்கு இறங்கியிருக்கும். அதனால் நல்லா மொறுமொறுன்னு வரும் நமக்கு. இப்போது ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் மட்டும், ஒரு 3 பல் நல்லா தட்டின பூண்டை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம தண்ணி வடித்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கூடவே. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. இரும்பு வடை சட்டி வந்து உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ தூளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். அதுவும் போக நெடி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தான் லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்திங்கனாலும் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செய்கிறது இன்னுமே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அப்போல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.